ஒரு அரசியல் தலைவர் ஒரு போராட்டத்தை பிரகடனம் செய்கின்றார் என்றால் இது அவர்களுடைய சமூகம் சார்ந்த பார்வையில் உள்ள வங்குரோத்துத்தனத்தை தான் காட்டுகின்றார். திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டியிடுவேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஒரு கதிரை தேவைப்படுகின்றது, ஒரு அடையாளம் தேவைப்படுகின்றது, ஒரு துவாரம் தேவைப்படுகிறது கூடாக தங்களை தலையை நீட்டுவதற்கு. அதான் உண்மையான பிரச்சனை. மற்ற நீங்கள் போய் திருச்சபையிடம் போய் நாங்கள் கட்சியை கேட்டு தீர்மானிக்கின்றோம்னு சொல்றது ஒரு வேடிக்கையான விடயம். நீங்கள் பெரியாக்கலாம், திருச்சபை பெரியாக்கலாம். அப்படின்ற திருச்சபையை நீங்கள் ஆவணி மாதம் 15 மாற்றாமல் 16 மாற்றுமோ நாங்கள் கட்சி தீர்மானம் எடுத்து விட்டேன்னு சொல்ல முயற்சிக்கின்றீர்களா? என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம். மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்ட். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் இலங்கையின் முன்னாள் மூத்த நிர்வாக சேவை அதிகாரி செல்லின் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் ஊடறுப்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்லின் அவர்கள் முன்னாள் மூத்த நிர்வாக சேவை அதிகாரி, ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் முக்கிய பதவிகளை வகித்தவர் என பல் பரிணாமங்களோடு இருக்கக்கூடியவர். பல தளங்களில் மக்களோடும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கலாம், சிவில் சமூகங்களாக இருக்கலாம், அனைத்தோடும் பணியாற்றி கொண்டிருந்தவர். இப்போது இருக்கக்கூடிய காலப்பகுதியில் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயத்தை தான் உங்களிடம் முதலில் கேட்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் 15ஆம் தேதி ஒரு கதவடைப்பு போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியால். பின்னர் அந்த போராட்டம், அந்த கதவடைப்பு தொடர்பில் அன்றைய தினத்திலே நல்லூருக்கும் திருப்பதிக்கும் செல்லுகின்ற மக்களுக்கான வாகனங்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துங்கள் என்ற ஒரு அறிக்கை வந்தது. அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் திடீரென்று அந்த கதவடைப்பு அல்லது கர்த்தால் போராட்டமானது 18ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று வந்திருக்கின்றது. இந்த கதவடைப்பு அல்லது கர்த்தால் போராட்டம் தொடர்பில் உங்களுடைய புரிதல், கடந்த காலங்களில் பல கலந்துரையாடல்கள் மத்தியில் தான் இப்படியான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையில் இந்த அழைப்பு எப்படி தென்படுகிறது? நன்றி தமிழரசு. உங்களுடைய முதலாவது கேள்விக்கு அடிப்படையில் என்னென்னு சொன்னால், தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை போராடுவதாக அல்லது போராட்டங்களை நடத்துவதாக சென்று கொண்டே இருக்கின்றது. அதை விட வேறு எந்த ஆரோக்கியமான திசையும் எங்களுக்கு தெரியவில்லை. இங்குள்ள அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இருப்புக்காக தொடர்ச்சியாக போராட்டங்களை பிரகடனம் செய்வதும் அதை நடத்துவதும் அதன் மூலம் தங்களது இருப்பை உறுதிப்படுத்துவதுமாகத்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு நடந்த போராட்டங்களால் கடந்த பல வருடங்களாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்க போராட்டங்களின் விளைவுகள் என்ன, அதனால் கிடைத்த தாக்கங்கள் என்ன என்பதை பற்றி இதுவரை நாங்கள் ஒரு இருப்பு கணக்கு எடுத்திருக்கின்றோமா என்றால் அது கூட கேள்விக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த இப்பொழுது நடந்து கொண்டிருக்க பல விடயங்கள் காரணமாக ஒரு பெரிய கதவடைப்பு போராட்டம் ஒன்றை செய்ய போவதாக உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரின் திரு சுமந்திரன் அவர்கள் அறைகோல் விடுத்திருக்கின்றார். இந்த ஆவணி மாதம் 15ஆம் தேதி என்பது இலங்கை முழுவதும் மடுத்திருக்கோயிலுடைய மிகப்பெரிய திருவிழா காலம். அன்றைய தினம் இலங்கையில் மடத்திருக்கோயில் ஒவ்வொரு ஆடி மாதம், ஆனி மாதம், அப்படி ஒவ்வொரு மாதங்களையும் சிறிய சிறிய திருவிழாக்கள் நடந்தாலும் கூட ஆவணி திருவிழா தான் மிகப்பெரிய திருவிழா. இலங்கையின் அனைத்து இடங்களில் இருந்தும் அந்த மக்கள் இங்கு வந்து குவிவார்கள். அது முதன்மையான விடயம். அப்படி இருக்கும் போது அன்றைய நாட்களை கவனத்தில் எடுக்காமல், அன்றைய தினத்தினுடைய முதன்மையை கவனத்தில் எடுக்காமல் ஒரு அரசியல் தலைவர் ஒரு போராட்டத்தை பிரகடனம் செய்கின்றார் என்றால் இது அவர்களுடைய சமூகம் சார்ந்த பார்வையில் உள்ள வங்குரோத்துத்தனத்தை தான் காட்டுகின்றது. இங்கு என்ன நடக்கின்றது? இது அரசியல் தலைவர்களாக இருப்பவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்கள் என்ன நினைக்கின்றார் என்றால், தாங்கள் சொன்னால் எல்லாமே சரி, அதுதான் கட்டளை என்று நினைக்கின்றார்கள். அல்லது தங்களை சுற்றி இருக்கின்ற அடியாட்கள் அல்லது தங்கள கட்சியின் உள்வட்டம் என்பவர்கள் ஊதுகுழல்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்கின்றதை கேட்டுவிட்டு அதன்படியே இந்த விடயங்களை செய்கின்றார்கள். எதிர
மக்கள் சார்ந்து மக்களோடு கலந்து ஆலோசித்து இதனை செய்வதை பற்றி இவர்கள் பேசுவது கிடையாது. இந்த கடையடைப்பு என்பது கூட கடைசியில் பொருளாதார ரீதியான நஷ்டம் மக்களுக்கு தான். நாங்கள் அரசுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை காட்ட விரும்பினால் அதை மக்களுக்கு நாளாந்த வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத முறையில் அந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசுக்கு தெரியும் இவர்கள் நடத்துகின்ற போராட்டங்களால் பொருளாதார இழப்பும் அந்த மக்களுக்கு தான் வரும். ஏற்கனவே ஏழ்மைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு இது இன்னும் எல்லைப்படுத்தப்பட்ட நிலைமையை உண்டாக்கும். எனவே ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த போராட்டத்தை விட்டு மக்கள் வெளியேறுவார்கள் என்பதும் அரசாங்கம் நல்லாக உணர்ந்திருக்கின்றது. இதை நாங்கள் புரியாமல் இப்படியான விடயங்களை பிரகடனப்படுத்துவது மிகவும் குறுகிய தங்களுடைய இருப்புகளை நிலைநாட்டுவதற்கான வாதமாகத்தான் என்னால் புரிய முடிகின்றது, தவிர வேறு எதுவுமே இல்லை. கடந்த காலங்களில் இவ்வாறான கதவடைப்பு போராட்டங்களுக்கான அழைப்பு விடப்படுகின்ற போது நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் என்று 3-4 நாட்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் இடம்பெறும். அதன் பின்னர் திகதிகள் தொடர்பான கருத்துக்கள் ஊடகங்களில் பரிமாறப்படும். அதன் பின்னர் அது இறுதி செய்யப்படுவது தொடர்பில் அழைப்பு விடுக்கப்படும். அதன் பின்னர் ஒரு கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிடப்படும். இவ்வாறாக ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த காலங்களில் கதவடைப்பு போராட்டங்களுக்கான அழைப்புகள் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அமரர் மாவை சேனாதிராஜா கூட தொடர்ச்சியாக அந்த கலந்துரையாடல்களில் எல்லாம் கடந்த காலங்களிலே இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கு பெற்றிருந்தால் கூட்டறிக்கையாகத்தான் வெளியிடப்படும். ஆனால் இந்த தனி அறிவிப்பும் சிவில் சமூகங்கள், ஏனைய அரசியல் கட்சிகள் இதில் பங்கு பெறாமல் இருப்பதையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்று தமிழர் தாயகத்தில் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது தமிழரசு கட்சி தன்னை தனித்துவமான ஒன்றாக நிலைநாட்டுவதற்காக தனக்குள் நடத்தும் உள்ளக போராட்டம். அந்த உள்ளக போராட்டத்தின் விளைவுகள் தான் இந்த கடைசியாக ஜெனீவாவுக்கு எழுதிய கடிதத்தில் கையொப்பமுவது தொடக்கம் எல்லா விடயங்களும் அவர்கள் தனித்து நிற்க முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனையோ ஒரு எழுதின கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து வைக்க கூடாது. இது இந்த ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்வார்கள் தானே, கர்வம் என்று சொல்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே. இந்த அகம்பாவம் பிடித்தவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஏனையோர் எழுதின கடிதங்களில் அல்ல இந்த குடிசார் சமூகத்தினர் இதில் பங்கு பெற்றுகின்ற எந்த விடயங்களிலும் அவர்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் இந்த குறிப்பாக தமிழரசு கட்சியினர் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் குடிசார் சமூகங்கள் எடுத்த முதல் நிலையான பாத்திரத்தை இட்டு அவர்கள் மிகவும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் கொண்டுள்ளார்கள். எனவே அவர்கள் இந்த குடிசார் சமூகம் அல்ல குடிசார் சமூகத்துடன் இயந்து போகக்கூடிய ஏனைய கட்சிகள் அல்லது தங்களுக்கு உடன்படாத தங்களுக்கு கட்டுப்படாத ஏனைய கட்சிகளோடு இணைந்து எந்த விதமான கலந்துரையாடல்கள் ஆலோசனைகளையும் செய்வதோ அல்லது கடிதங்கள் நம்ம பிரேரணையை முன்வைப்பதோ யாருமே அவர்கள் தயாராக இல்லை. இங்கே நான் தமிழரசு கட்சியில் சொல்லுகின்றது 2 பேரைத்தான் நான் குறிப்பாக சொல்லுகின்றேன். அவருடைய தலைவர், தற்போதைய தலைவரும் தற்போதைய செயலாளர், அவர்களுடைய அகம்பாவம் தான் இங்கு முன்னிக்கின்றது என்று அவருடைய இருப்பு சம்பந்தமான போராட்டம். அவர்கள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் கூட அல்ல. எனவே அவர்கள் இப்பொழுது எங்கு போய் பேசுவது என்பதற்காக அவர்கள் அல்லாடி போய் நிற்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இப்பொழுது களம் தேவையாக இருக்கின்றது. தங்களை முதல்நிலைப்படுத்த வேண்டி இருக்கின்ற அண்மையில் கூட திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக தான் போட்டியிடுவேன் என்று சொல்லி. ஏனென்றால் ஒரு கதிரை தேவைப்படுகின்றது, ஒரு அடையாளம் தேவைப்படுகின்றது, ஒரு துவாரம் தேவைப்படுகிறது கூடாக தங்களை தலையை நீட்டுவதற்கு. அதான் உண்மையான பிரச்சனை. எனவே இவர்கள் தமிழ் மக்களுடைய ஒருமித்த போராட்டத்துக்கான ஒரு தளத்தை உருவாக்குவதில் எப்பொழுதும் அவர்கள் தனித்து நின்று அதை பலவீனப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதுதான் தொடர்ச்சியான வரலாறு. அது இப்பொழுது மிகவும் கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போது குறிப்பிட்டீர்கள் முதலமைச்சர் தொடர்பான ஒரு கருத்து என்று. ஆனால் அதில் சுமந்திரன் தெளிவாகத்தானே குறிப்பிட்டார், என்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பேன், ஆனால் அதில் கட்சியின் முடிவுதான் இறுதியாக இருக்கும். கட்சி யாரை முடிவு செய்கிறதோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். எனக்கு அந்த விடயத்தில் ஈடுபாடு இருக்கின்றது என்பதை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றேன். கட்சியின் முடிவுதான் இறுதி முடிவு என்றும் குறிப்பிட்டார். எங்களுக்கு தெரியும் தானே இப்பொழுது கட்சியின் முடிவு என்ன, கட்சியின் முடிவை எடுப்பவர்கள் யார், கட்சியின் பொதுக்குழு என்றவர்கள் குழு என்றவர்கள் யார் என்ற விடயங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் இங்கு நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் கூறுவது போன்று கட்சி என்று சொன்னாலும் சரிதான், கட்சியின் முடிவு என்று சொன்னாலும் சரிதான், உங்களுடைய முடிவு என்று சொன்னாலும் எல்லாமே ஒன்றுதான். அந்த கதவடைப்பு போராட்டம் தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் மக்களால் பேசப்படுகிறது. இந்த அறிவிப்பானது மீளப்பெறப்பட்டாலும்
அந்த அறிவிப்பின் பின்னர் ஒட்டுமொத்த கத்தோலிக்க மக்களை தாண்டி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள் என்று அனைவரும் ஒன்று திரளுகின்ற இடமாகத்தான் மடு திருப்பதி இருக்கின்றது. அந்த இடத்தினை எந்த ஒரு முன் கலந்துரையாடலோ அல்லது அந்த விடயம் தொடர்பில் ஆயர் இல்லம் தொடர்பு கொள்ளப்பட்ட போது ஆயர் இல்லத்தினுடைய கருத்தை புறக்கணித்ததாக இருக்கலாம், அதன் பின்னர் ஆயர் இல்லத்தின் சார்பில் எதிர் அறிக்கை வெளியிடப்பட்டதாக இருக்கலாம். அனைத்துமே அந்த மட திருப்பதியினை ஒரு அவமதிக்கும் செயல் அல்லது அந்த தேவாலயத்துக்குரிய புனிதத்தன்மையை இலங்கை தமிழரசு கட்சி மதிக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக முன்வைக்கப்படுகிறது. அதில் நியாயம் இருக்கின்றது. நான் அப்படியே மிக இதாக தமிழரசு கட்சி அல்லது இந்த அறிவிப்பை வெளியிட்ட சுமந்திரன் கத்தோலிக்க சமூகத்துக்கு எதிராக அவளை மடுத்திருப்பதை அவமதிப்பதற்காக இதை செய்தார் என்றெல்லாம் நான் கருத மாட்டேன். உண்மையில் இது என்னென்று சொன்னால் இந்த விடயத்தை பொருட்படுத்தவில்லை என்பதுதான் சிலவர்கள் தற்செயலான நிகழ்வாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தலைவனாக வர ஆசைப்படுபவருக்கு, தலைமை தாங்க விரும்புபவர்களுக்கு எத்தகைய விடயங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதில் ஒரு அகண்ட பரிமாணம் இருக்க வேண்டும். அந்த பரிமாணம் இல்லாமையைத்தான் இங்கு காட்டுதே தவிர நான் அதிக வக்கிரத்துடன் இல்ல இப்படி எல்லாம் செய்து விட்டார், மடுத்திருப்பதை அவமதித்து விட்டார் என்றெல்லாம் நான் அவர் மீது கருத்தில் ஒரு முரண் இருக்கின்றது. விரும்ப மாட்டேன். நீங்கள் கூறுகின்ற கருத்தில் முரண் இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் கூறுவது சரி. அப்படியான ஒரு மனநிலையில் அந்த அறிவிப்பை வெளியிட்டவர்கள் இல்லை என்றாலும் கூட அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? 15ஆம் தேதி கதவடைப்பு தொடர்பில் அதன் பின்னர் ஒரு மீள் அறிக்கை வருகின்றது. மடு திருப்பதிக்கு செல்லுகின்றவர்களுக்கான போக்குவரத்தில் இடையூறுகளை செய்ய வேண்டாம், நல்லூர் திருவிழாக்களில் கலந்து கொள்வதற்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்றால் அந்த ஏற்பாட்டாளர்களாக தங்களை கருதி கொண்ட சுமந்திரனுக்கு மடு திருப்பதியில் இவ்வாறானது ஒரு வழிபாடு இடம்பெறுகிறது, அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழா என்பது தெரிந்திருக்கின்றது தானே. அது எப்படி நீங்கள் தெரியாதென்றால் நீங்கள் அதனை அவருக்கு சார்பாக கூற வருகிறீர்களா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதாவது இந்த விடயங்களை எல்லாம் பார்க்காமல் அந்த கண்ணை மூடிக்கொண்டு தீர்மானம் எடுக்கின்ற தற்கர்மம் இருக்கின்றது தானே. அந்த தற்கர்மம் முன்னிற்கும் போது மிச்ச விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருட்டாகத்தான் தெரியும். அதான் உண்மை. அதான் நீங்க நடந்திருக்கின்றது. சற்று விரிவாக கூறுங்க, புரியவில்லை. என்னன்னு சொன்னால் அந்த அவருக்கு தான் என்கின்ற அந்த அகம்பாவம் அதிகரித்து விட்டதாகத்தான் என்னால் பார்க்க முடிகின்றது. ஆனால் என்ன செய்வது, அவர் மிக நல்ல மனிதன், என்னுடைய நண்பனும் கூடத்தான். ஆனாலும் என்ன சொன்னா சில விடயங்களில் அவர் தோற்று போகின்றார். அவர் அந்த இடத்திலிருந்து மாறக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றுவாரா என்பது எனக்கு புரிய முடியாமல் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அவரும் அவரை சூழ்ந்தவர்கள் தங்களை மாற்றத்துக்கு உட்படுத்துவது பற்றி அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இல்லையேல் மக்கள் அவர்களை மாற்றுவது பற்றி ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள், அதை தொடர்ச்சியாக முன்னெடுப்பார்கள் என்றுதான் நான் கூறுவேன். இவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படுகின்ற போது அந்த கட்சியினுடைய அங்கத்தவர்கள் அல்லது கட்சியினுடைய அரசியல் குழு, பொலிட் பீரோ என்று இப்போது தமிழரசு கட்சி கூறக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதற்கான எந்த ஒரு ஆதாரமோ அல்லது கலந்துரையாடிய சூழ்நிலையோ இல்லை. ஆனால் நேற்றைய தினம் ஆயர் இல்லத்துக்கு சென்ற சுமந்திரனை ஆயர் சந்திக்க விரும்பவில்லை. குறுமுதல்வர் சந்திக்கின்ற போது எங்களுடைய கட்சியோடு கதைத்து விட்டு திகதியை மாற்றுவதாக கூறிய போது அதற்கும் ஆயர் இல்லம் ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. அந்த கட்சியோடு கலந்துரையாடாமல் முடிவு எடுக்கப்படுகின்றது. ஆனால் பின்னர் கட்சியோடு கலந்துரையாடப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது என்றால் இதில் இந்த சூத்திரம் புரியவில்லை. இல்ல, நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம். தமிழரசு கட்சியுடைய நிர்வாக செயலாளர் ஒரு மூத்த அங்கத்தவர் சேவியர் குலநாயகம் ஐயா அவர்கள் ஒரு கத்தோலிக்கர், யாழ்ப்பாண திருச்சபையுடன் மிக நெருக்கமாக பணியாற்றுபவர். அவர் அங்கு நிர்வாக செயலாளராக இருக்கும் போது அவருக்கு தெரியாமல் அங்கு கலந்துரையாடி இருந்தால் நிச்சயம் செய்கிற குலநாயகம் ஐயா அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி இருப்பார். என்ன சொன்னா அது அவர் வாழுகின்ற சூழல் கூட ஒரு மட திருப்பதிக்கான சூழல் வாழுகின்ற சமூகம் தான். சரிதானே, மடு திருவிழா என்றால் பெரிய திருவிழாவை கொண்டாடுகின்ற சமூகம் தான். அவர் யாழ்ப்பாண புனித மேற்றாசனத்தினுடைய கீழ்தான் அவர் வாழ்கின்றார். எனவே அவர் கூட இருக்கும் போது அங்கு நடந்ததுனால் கட்சியினுடைய முடிவுகளை எல்லாம் பொறுத்தில் எடுக்காமல் தனி மனித முடிவுகளாக எடுக்கப்பட்டிருக்கும் என்றால் உண்மை. மற்றது நீங்கள் போய் திருச்சபையிடம் போய் நாங்கள் கட்சியை கேட்டு தீர்மானிக்கின்றோம்னு சொல்றது ஒரு வேடிக்கையான விடயம். நீங்கள் பெரியாக்கலாம், திருச்சபை பெரியாக்கலாம், சரியா? மற்றது அப்படின்ற திருச்சபையை நீங்கள் ஆவணி மாதம் 15 மாற்றாமல் 16 மாற்றுமோ நாங்கள் கட்சி தீர்மானம் எடுத்து விட்டேன்னு சொல்ல முயற்சிக்கின்றீர்களா? இல்லையே, அதெல்லாம் செய்ய இயலாது. ஏனென்றால் பல வருஷங்களாக பல தசாப்தங்களாக நடந்து கொண்டிருக்க திருவிழாவையும் ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியையும் நீங்கள் உங்களுடைய கட்சியை கேட்டு நாங்கள் தீர்மானிக்கின்றோம்னு சொல்றது இது மிக மோசமான கோமாடித்தனம். எனவே இதுதான் பிரச்சனை. நாங்கள் இதைட்டு ஒரு அளவுக்கு மேலே அலட்டி கொள்ள வேண்டாம். நாங்கள் என்ன சொன்னா இது இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள், இதை விட இவர்களுக்கு வேற வழி இல்லை என்றால் நாங்கள் இப்போ
நான் நினைக்கின்றேன். இதற்கு மேல் நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு போவது நல்லது நினைக்கின்றேன். நிச்சயமாக ஏன் இந்த கலந்துரையாடலை அல்லது இந்த கருத்தை உங்களிடம் பதிவு செய்ய வேண்டி இருந்தது என்றால், இப்போது மக்கள் தொடர்பாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் மக்களுக்கு என்ன பணியாற்றுவது என்பது தெரியாமல் வேறு திசைகளில் எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயத்தில் தான் ஒரு கவனம் வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பொறுப்பான ஒரு மூத்தவராக இருக்கக்கூடியவர் என்கின்ற வகையில் இந்த வினாக்கள் உங்களிடம் முன்வைக்கப்பட்டதை ஒழிய இந்த விடயம் பேசுபொருளாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் எம்மிடம் இருக்கவில்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த விடயம் உங்களோடு கலந்துரையாடலுக்கு மேற்கொள்ளப்பட்டது. நல்லது. நாங்கள் இப்படியான விடயங்களை கலந்துரையாட வேண்டும். ஆனாலும் அந்த விடயங்களை நாங்கள் குறிப்பாக சொல்லிவிட்டு அதை பதிந்து விட்டு நாங்கள் கடந்து போக வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிரம்ப இருக்கின்றன. இவர்கள் இப்படியே ஒவ்வொரு விடயங்களுக்கும் கல்லறிந்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் இந்த கற்களை எல்லாம் சேகரிக்க வடிக்கிட்டோம் சொன்னால் உங்களுடைய பணி என்றுமே நடக்காது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மடு திருப்பதியின் திருவிழா தொடர்பிலும் கதவடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதன் பின்னரையில் அவள் மாற்றப்பட்ட சூழ்நிலையும் அந்த மாற்றத்திற்கான காரணங்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்கின்ற பல விடயங்கள் தொடர்பில் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.